أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العلي العظيم. அல்லாஹினுடைய உதவியினால் வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய இந்த ஆன்மீக வகுப்பறையில் நேர காலத்தோடு நல்ல விடயங்களை கேட்டு நமது வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஓய்வு நேரத்தையும் பள்ளி வாசலுக்காக தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த முயற்சிகளையும் பொருந்திக் கொள்வானாக. மிக முக்கியமான ஒரு ஆரம்ப நேரத்திலே சில விடயங்களை கதைப்பது என்பது நல்ல எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு விருந்தாக இருக்கும் என்ற அடிப்படையில் சென்ற புதன்கிழமை நான் பாஜு பள்ளிவாசல் பங்களாதேஷ் சகோதரர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசலுடைய இமாமுடைய அழைப்பின் பேரில் காலை சாப்பாடு இன்னும் பகல் சாப்பாட்டுக்காக சென்றிருந்தேன். அந்த நேரத்திலே நான் கண்ட சில 2 பள்ளிவாசலுடைய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்ததற்கு பின்னால் நம்முடைய பாடத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், பாஜு பள்ளிவாசல் அதனுடைய ஆரம்பம் 2 மாடிகளை கொண்ட சிறிய ஒரு இடம். இதை போன்ற ஒரு 2 மாடிகளை கொண்ட ஒரு சிறிய ஒரு இடம். கத்தார் எம்பசியின் மூலமாக அந்த கட்டிடம் வாங்கப்பட்டு அன்பளி அல்லாஹ்வுடைய பெயரில் வக்ஃப் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் மக்களுடைய தேவைகள் கருதி அதே பில்டிங்கோடு சேர்த்து 2 மாடிகளை கொண்ட ஒரு பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது மேல் மாடி முழுமையாக பள்ளிவாசலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு அந்த பள்ளிவாசலில் தொழ முடியும் மேல் மாடியில். 2வது மாடியை பொறுத்தவரையில் ஆஃபீஸ், பெரிய ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி இதைவிட கொஞ்சம் பெரிய அளவிலான ஒரு அறை, ஒரு ஹோல் ஒன்று இருக்கிறது. இதைவிட சிறிய ஒரு ஹோல் ஒன்றும் இருக்கிறது. அதாவது 2 ஹோல், ஒரு ஆஃபீஸ். அந்த ஏற்கனவே இருந்த பள்ளிவாசலுடைய பழைய பள்ளிவாசலுடைய ஒரு மாடியிலே ஒரு பெரிய ஒரு பகுதியை கிச்சனாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கும் கிச்சனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பின்னால் பள்ளிவாசலுடைய வருமானத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டோ டெபிட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டோ டெபிட் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் எங்களுக்கு தெரியும். ஈத்தவான் மூலமாக, கேஎம்எஃபின் மூலமாக அந்த விடயத்தை நிறைவேற்றிக் கொள்வது மிகவும் கொஞ்சம் கஷ்டமான விடயம். எனவே அவர்கள் ஒரு அக்கௌண்டை பிரைவேட்டாக திறந்து அந்த அக்கௌண்டை ஒட்டோ டெபிட்டுக்காக வேண்டி அதனை பாவித்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சந்தாதாரிகள் அல்ஹம்துலில்லாஹ் உள்வாங்கப்பட்டு அதே ஒரு வருமானமாக, பள்ளிவாசலுக்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது, அதே ஒரு வருமானமாக நடந்து கொண்டு செல்கிறது பள்ளிவாசல். இன்னும் அதனுடைய ஏனைய ரமலானுடைய காலங்களுடைய விடயங்களை பார்த்த மட்டிலும் மாஷா அல்லாஹ் அழகான முறைக்கு நடைபெற்றுக் கொண்டு செல்கிறது. எங்களுடைய பள்ளிவாசலை போலவே ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நிகழ்ச்சிகள். அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு அடுத்தாப்புல ஒரு கப்பாய், அந்த இடத்துடைய பேர் கப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. எங்களுடைய இதே பள்ளிவாசலுடைய இதே அமைப்பை போன்றுதான். ஆட்கள் அதிகம், ஆனால் இடம் பற்றாக்குறை. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் ஒட்டோ டெபிட் செய்து அதுக்கும் 300க்கும் மேற்பட்ட சந்தாதாரிகள். ஏனென்றால் அடிக்கடி சல்லிகளை கேட்கும் போது சில நபர்களுடைய உள்ளத்தில் சில நேரம் எப்போ போனாலும் பள்ளிவாசலுக்கு சல்லியை பற்றி கேட்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது. அது நல்ல விடயம் அல்ல. அந்த எண்ணம் வருவது என்பது நல்ல விடயம் அல்ல. ஏனென்றால் பள்ளிவாசலுக்காக வேண்டி கேட்கப்படும் பொழுது அது அல்லாஹுக்காக வேண்டி என்னை படைத்த இறைவனுக்கு நான் உதவி செய்வதை போல. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன், யார் எனக்கு அழகிய ஒரு கடனை தருவதற்கு யார் உங்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்படி என்றால் அல்லாஹுக்கு கடன் கேட்பது கிடையாது. அல்லாஹினுடைய சிந்தனை, அல்லாஹினுடைய பற்றிய விடயங்கள்
எங்களுடைய ஈமானை வளர்ச்சி செய்வதற்குரிய அமைப்புகள் என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் அது சம்பந்தப்படுகிறதோ, அது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அது ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது ஒரு விதவைக்கு உதவி செய்யக்கூடிய விடயமாக இருக்கலாம். இப்படி அதனுடைய வரிசை நீண்டு கொண்டு செல்லும். எனவே அந்த மாதிரியான விடயங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அல்லாஹ் தனக்கு கடனாக என்ன செய்கிறான், அந்த நல்ல விடயங்களுக்கு சொல்கிறான். இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனுஷன் கடன் கேட்டு அந்த மனுஷன் அதிகமானவங்க என்னது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன், அவங்களும் சில நேரங்களில் கடன் வாங்கினவர்களுடைய சில செயற்பாடுகளின் மூலமாக சல்லி உள்ளவர்களும் சில நேரம் கடனை கொடுக்க மறுப்பார்கள். அதே நேரத்தில் இன்றைய சிச்சுவேஷனை பொறுத்தவரையிலும் எங்கள் நாட்டிலும் இதே மாதிரி தான். அதிகமாக ஒரு 10 இடத்தில் கேட்டால் 10 இடத்திலும் வருவது இல்லை என்றுதான், எங்கேயாவது ஒரு இடத்திலிருந்து வரும் இருக்கிறது என்று. எனவே அந்த இக்கட்டான நேரத்தில் கடன் தந்த மனிதனை என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு பொழுதும் என்னுடைய மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த தேவை மிகவும் ஒரு தேவையாக இருந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இவரை பற்றி நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். இவர் எனக்கு இப்படி உதவினார், நீங்கள் இவரை சொல்லும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நான் இல்லாவிட்டாலும் என்று புத்திமதிகள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஏன், இக்கட்டான நேரத்தில் உதவியதன் காரணமாக. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய இந்த விடயங்களில் ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் உதவி செய்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அந்த கருணை பார்வையும் எங்கள் மீது எவ்வளவு இருக்கும், அல்லாஹுடைய கண்காணிப்பும் அல்லாஹுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் எங்களை சுற்றி எவ்வளவு இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கடுத்த கட்டமாக அந்த பள்ளி வாசலில் ஒரு சின்னோர் ஒரு 3 பேர்களுக்கு தொழுவதற்கான ஒரு பெண்கள் அறை ஒன்று அமைத்திருக்கிறார்கள். 3 பேருக்கு தான் தொழ முடியும் பெண்களுக்கு என்றாலும் அந்த பள்ளி வாசலில் அனைத்தும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தற்பொழுது சென்ற வெள்ளிக்கிழமை அந்த பள்ளி வாசல் இடம் போதாத என்கிற காரணத்தினால் மெயின் அதற்கு ஒரு 50-100 மீட்டர் தொலைவிலே ஒரு பில்டிங்கை அப்படியே அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். பெரிய ஒரு பில்டிங் ஒன்றையே அப்படியே வாங்கியிருக்கிறார்கள். அதனை உடைத்து விட்டு பின்னால் ஒரு பெரிய ஒரு பள்ளி வாசலை 4-3 மாடிகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு பள்ளி வாசலை கட்டுவதற்காக வேண்டி நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், அவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு லிஸ்டை காட்டினார்கள். 93 பேர்கள் கொண்ட ஒரு லிஸ்ட். அதனை பார்த்த பொழுது அந்த பள்ளி வாசலை வாங்குவதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ற கிழமை முடிந்து விட்டது. அதனை வாங்குவதற்காக வேண்டி உதவி செய்தவர்களுடைய தொகையை பார்த்தால் 35 நபர்கள் அவர்களுடைய பேசிக் சேலரியை 200 மானை பள்ளி வாசல் வாங்குவதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார்கள். 100 மானை ஒரு 10 பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு 50 மான் 30 மான் என்று அந்த பள்ளி வாசலை வாங்குவதற்காக வேண்டி எங்களுடைய பள்ளி வாசலை வாங்குவதற்கும் ஆரம்ப கட்டத்திலே எங்களுடைய இந்த பள்ளி வாசலுடைய வரலாறையும் நாங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இதனுடைய ஆரம்பம் மாச்சதோங் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தொடங்கி இறுதியாக தற்பொழுது கஜுவாதோங் உமர் அல் ஃபாரூக் என்ற பெயரில் இருக்கிறது. அதே போன்று ஜமீல்போ என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் ஹுதா என்று இருக்கக்கூடிய அரபு பள்ளி வாசல் என்று அறிமுகமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசலுடைய அந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு காரண கருத்தாவாக இருந்தவர்களும் எங்களுடைய இலங்கையர்கள். அந்த நேரத்திலும் ஒரு பள்ளிவாசலை வாங்குவதற்காக வேண்டி இதே போன்று நான் சொன்னதை போன்று அதிகமானவர்கள் அவர்களுடைய 1 மாத சம்பளத்தை அப்படியே முழுமையாக கொடுத்த வரலாறு நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதே மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். எனவே இந்த பள்ளி வாசல் இன்னொரு கொஞ்ச காலத்தில் மாற இருக்கிறது. எனவே எங்களுடைய இளைஞர்களாக இருக்கக்கூடிய எங்களிடத்தில் பள்ளி வாசலை பற்றிய ஒரு விடயம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அது சந்தாவுடைய பணமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய ஜனாதாவுடைய ஃபண்டாக இருக்கலாம், அல்லது பள்ளி வாசலுடைய முன்னேற்றகரமான சில விடயங்களாக இருக்கலாம், அல்லது ரமலானுடைய காலங்கள் வரும்பொழுது இஃப்தாருடைய விடயமாக இருக்கலாம். இப்படி வருகின்ற பொழுது எங்களுடைய மனதிலும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும், நான் இதனை கொடுப்பது யாருக்கு? அல்லாஹுக்கு. எனவே அல்லாஹுக்கு நான் கொடுத்தால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, நான் உங்களுக்கு பல மடங்காக இரட்டிப்பாக்கி தருவேன். அது எவ்வளவு இரட்டிப்பு செய்யவில்லை, சொல்லவில்லை. வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, நீங்கள் ஒரு கடுகு மணி அளவு வேணும், ஷை என்கிற வார்த்தைக்கு அடுத்தாப்புல அதுக்கு ஒரு தொகை ஒன்று சொல்றதுக்கு இயலாது. எங்களை கண்ணுக்கு வழங்காத அணுவள வேண்டும். நாங்கள் ஒரு தொகையை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு உதவியை நாங்கள் செய்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் யுக்லிஃபு,
உன்னுடைய மரணம் சம்பவிப்பதற்கு முன்னால் அதற்கு பகரத்தை உனக்கு தராமல் நான் மரணிக்க செய்ய மாட்டேன். இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல முன்னேற்றகரமான விடயங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபெடரேஷன் KMF. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது 2-3 ஃபெடரேஷன்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால் உருவாகி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தார், ஹலாலுடைய பிரச்சனை இது வெறுமனே நேஷனல் பிரச்சனை கிடையாது, கொரியாவுக்குரிய பிரச்சனை கிடையாது, இது உலகளவில் சம்பந்தப்பட்ட இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. எனவே ஹலால் என்கிறது ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சாரார் மட்டும் இல்லாமல் இது ஹலால் ஒடிட் செய்வதற்கு பல குரூப்புகள் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். அதற்கு பின்னால் தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் அங்கு ஒரு உலமாக்கள் கொண்ட ஒரு பெரும் ஒரு தொகையை 15 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு வகையினர் ஒரு குரூப் ஒன்றை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் மூலமாக. இதெல்லாம் இதனை எங்களுக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் தற்பொழுது கொரியாவிலே தனிப்பட்ட முஸ்லிம்களாக நாங்கள் நாடாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய முயற்சிகளும் அதே மாதிரி கொரியா நாட்டில் உள்ள ஜனாதிபதி இப்போது வந்திருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலும் இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணம் உருவாகி இருக்கிறது. இவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் கொரியாவிலே முன்னேறி கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கொரியா மக்களுடைய குடிமக்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அதனை ஒரு கணிப்பீடு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களிடத்திலேயும் விசாரித்து கேட்டு ஒரு கணிப்பீடு எடுத்திருக்கிறார்கள். அதிலே 15% நபர்கள் மாத்திரம்தான் 15% மாத்திரம்தான் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மீதமுள்ள 85% இஸ்லாத்தை பற்றிய நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்களைத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால தான் அதிகமான இடங்களில் சில நேரங்களில் இஸ்லாத்துக்கு ஆதரவானவர்கள் செய்கிறார்கள், அல்லாஹ் அக்பர் அல்லது பலஸ்தீன் என்று கூச்சலிடுகிறார்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாங்கள் செல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் லேயர் என்று அல்லாஹ் பொய்காரன் என்றும் கூச்சலிடக்கூடிய நபர்கள் இந்த கொரியாவிலே இல்லாமலும் இல்லை. அந்த அளவுக்கு ஏனென்றால் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய மனதிலே பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் திருமணம். எங்களுடைய நாட்டவர்கள் முடித்திருப்பது குறைவு, அல்ஹம்துலில்லாஹ் முடித்தவர்கள் அழகாக இருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமானவர்கள் முடித்ததற்கு பின்னால் பாஸ்போர்ட்டும் கையில் வந்ததற்கு பின்னால் இடையில் விட்டு விடுகிறார்கள், அவர்களை இடையில் விட்டு விடுகிறார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான பெண்கள். எனவே இந்த நாட்டிலே மிஷினரி கிறிஸ்தவ அமைப்புகள் நிறைய இருக்கிறது. உலகத்திலேயே 2வது நாடு, ஆக சின்ன நாடு, ஆனால் சேர்ச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டுடைய பட்டியலில் கொரியா 2வது இடம். எல்லா இடங்களும் எங்களுக்கு பார்த்தால் விளங்கும். இந்த இடத்தில் நாங்கள் நின்று பார்த்தால் 7-8 சேர்ச்சுடைய குரூஸ் எங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். இதில் எல்லாத்திலும் என்ன போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எங்களை பற்றி ஒரு தவறான அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் செய்கிறார்கள், பேச வைத்து இஸ்லாத்தை பற்றி ஒரு கட்டணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்வாறு நிலைமைகள் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை சொந்தக்காரன், எப்படி காபத்துல்லாஹ்க்கு அல்லாஹ் சொந்தக்காரனோ, எப்படி பாதுகாத்தானோ, அதே மாதிரி இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் அல்லாஹ் போதுமானவன். எனவே நான் மேலே சொன்ன அந்த எல்லா விடயங்களும், பள்ளிவாசலுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய இஸ்லாத்தை பற்றிய அந்த நல்லெண்ணம், இதெல்லாம் இஸ்லாத்தை இன்னும் வளர்ப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நாங்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மற்றவர்களுக்கு அழகான முறையில் ஒரு பாடமாக, எங்களுடைய அந்த ஒரு செயற்பாடு அவர்களுடைய மனதிலே ஒரு சும்பலை, ஒரு சின்ன ஒரு அசைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக எங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அவருடைய உள்ளத்தில் அது கட்டாயமாக போய் செல்லும்.
அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்களுடைய நாவளவில் பேசுவதை விட எங்களுடைய செயற்பாடின் மூலமாக நல்ல விடயங்கள் ஏற்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கு அதுவே காரணமாக இருக்கும். ஹைர். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம் நபிசாசம் அவர்களுடைய பிறப்பு, நபிசாசம் அவர்களுடைய பிறப்பை பார்த்தோம். தற்போது நபிசாசம் அவர்களுடைய இறப்பு எப்போது நடைபெற்றது? ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, அதுவும் ரபியுல் அவ்வல் மாதம். அதுவும் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை காலை நேரத்தில், லுஹா என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் உதித்து கொஞ்சம் சூரியன் உதயமாகி கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த அதிகாலை நேரத்திலே, லுஹா என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மரணித்தார்கள். எப்போது மரணித்தார்கள்? டேட், திகதி, வருடம் தெரியும், மாதம் தெரியும். ஹிஜ்ரி 11, ரபியுல் அவ்வல் மாதம், நாள் தெரியும், திங்கட்கிழமை. இதெல்லாம் ஊர்ஜிதமான செய்தி. மரணித்ததிலே 3 கருத்துக்கள் இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12, பிறை 13, பிறை 2, இவ்வாறு 3 கருத்துக்கள் இருக்கிறது திகதியிலே. ரபியுல் அவ்வல் மாதம் 12 அல்லது 13 அல்லது 2. இதில் பெரும்பான்மையான வரலாற்றாசிரியருடைய கருத்து என்னவென்றால் 12ஆம் திகதி அன்று மரணமானார்கள். நபிசாசம் அவர்கள் மரணம் அடைந்தது திங்கட்கிழமை. ஆனால் நபிசாசம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது செவ்வாய்க்கிழமை. அடக்கம் செய்யப்பட்டது செவ்வாய்க்கிழமை. ஏன் ஏன் இந்த தாமதம்? செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது 12 மணி 1 மணி அந்த மாதிரியான நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஏன் தாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான 2 காரணம். அதற்கு முக்கியமான காரணம் 2. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு சிறிய வீடு. சஹாபாக்கள் அதிகமான மக்கள் இருந்தார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருவதற்காக வேண்டி கூட்டமாக வந்தார்கள். எனவே ஒரேடியாக பார்த்து முடிப்பதற்கு நேரம் அவ்வளவு இடம் கொடுக்கவில்லை. எனவே அதிகமான அந்த எல்லா சஹாபாக்களும் செய்தியை கேள்விப்பட்டு பிற இடங்களில் இருந்து வந்தவர்களும் எல்லோரும் பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டது? தாமதமாக ஆக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, தொழுகையும் யாரும் தொழுவிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் ஜனாதாவுடைய தொழுகையை இமாமாக நின்று தொழுவிக்கவில்லை. வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? தொழுதார்கள் ஜனாதாவுடைய தொழுகை. இது முதலாவது காரணம். 2வது காரணம், யார் குளிப்பாட்டுவது, எங்கு அடக்கம் செய்வது. இந்த விடயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் எல்லாருமே எங்களுக்கு தெரியும். இன்னொரு 3வது காரணம், இந்த எங்களோடு இருந்த நாங்கள் ஒருவரை மிக ஆழமாக நேசித்தால் அவர் பிரிந்து விட்டால் அந்த குடும்பத்துடைய நிலைமை, உதாரணத்துக்கு எங்களுடைய தந்தை ஒருவர் மரணித்து விட்டால் எங்களுடைய வீட்டிலே, அல்லது தாய் மரணித்து விட்டால் சில நேரம் அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வது, அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று கவலையின் தாக்கத்தின் காரணமாக நிலை குழம்பி போய்விடுவார்கள். எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தூர சொந்தக்காராக்கள் அல்லது பக்கத்து வீட்டாக்கள் தான் என்ன செய்வார்கள்? அந்த இடத்தில் வந்து அந்த விடயங்களை பொறுப்பெடுப்பார்கள். அதே மாதிரி சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அவர்களை தங்களுடைய உயிரையும் விட நேசித்தவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிற அந்த செய்தி சஹாபாக்களுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கவலை அதிகமாக இருந்தது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே என்ன செய்வதென்று தெரியாது. முதலாக இந்த விடயத்திற்காக வேண்டி எழும்பியவர், உற்சாகப்பட்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் நபிமார்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். எனவே அந்த செய்திக்கு ஏற்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே மரணம் அடைந்திருந்தார்கள். எனவே அந்த வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வயது? 63 வயது. மரணிக்கின்ற நேரத்திலே 63 வயது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே திங்கட்கிழமை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், மிக ஒரு முக்கியமான
ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமை, மரணித்தது திங்கட்கிழமை, ஹிஜ்ரத் நடைபெற்று மதீனாவுக்கு போய் சென்றடைந்ததும் திங்கட்கிழமை. அதனாலதான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு பிடிக்கிறது மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துக்களில் ஒன்று. அதற்கொண்டு தனி சிறப்பொன்று இருக்கிறது. இது ஒன்றாவது காரணம். இரண்டாவது, திங்களிலும் வியாழக்கிழமையிலும் நோன்பு நோட்பதின் மூலமாக ஒரு மனிதன் ரமலானுடைய காலம் வரும் வரைக்கும் நின்று நோன்பு பிடிக்கிறது என்பது கஷ்டமான ஒரு செயற்பாடு. சில நேரம் ஆரம்ப நாட்களில் 2-3 நாட்களில் கஷ்டமாக இருக்கும். எனவே அந்த கஷ்டத்தை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இவ்வாறு நாட்களில், கிழமையில் 2 நாட்கள், திங்கள் வியாழன், மாதத்திலே எக்ஸ்ட்ரா 3 நாட்கள், பிறை 13, 14, 15, பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீர் அந்த நாட்களுக்கு சொல்லுவார்கள். ஐயாமுல் பீர் இந்த நாட்களில் நோன்பு பிடிக்கிறதும் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற இந்த நோன்பு பிடிப்பதன் மூலமாக அதே மாதிரி இந்த நபி ஸல்லல்லாஹு உம்மத் செய்கின்ற நல்ல விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? காட்டப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் நபி ஸல்லல்லாஹு உம்மத் செய்கின்ற நல்ல விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எனவே இந்த சிறப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி 63 வயதில் மரணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட சஹாபாக்களில் கொஞ்சம் பேரும் இதே 63 வயதில் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் மரணித்தது எத்தனாவது வயது? 63வது வயது. உமர் ரலியல்லாஹு மரணித்ததும் 63 வயசு. அவங்களோட மருமகன் அலி ரலியல்லாஹு மரணித்ததும் 63 வயசு. தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணித்ததும் 63 வயசு. எத்தனை வயசு? 63 வயசு. நபி ஸல்லல்லாஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க எல்லாம் மரணிச்சது 63வது வயதில். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த என்னுடைய உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் மிகவும் குறைவானது. 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்நாளை கொண்டவர்கள். எனவேதான் மிக முக்கியமானவர்களுடைய மரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த 63 வயதில் மரணம் அடைய செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் எங்களுடைய நாட்டை எங்கள் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தியா போன்ற இந்த நாட்டு மக்களுடைய வாழ்நாளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தற்காலத்திலே வயோதிபத்தை அடைந்து மரணிப்பவர்களை விட இளவயது மரணங்கள் தான் அதிகம். இளவயது மரணங்கள் தான் அதிகம். அதில் முதலாவது காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்திற்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான், நோய். அதிலும் விசேடமாக இருதய நோய். அது மாத்திரமல்ல, இது ஒரு காரணம். அடுத்தது இன்னொரு காரணம் இருக்கிறது. ஒரு மனிதன் அழிவை, மரணத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை வைத்திருந்தாலும் ஒரு தன்னுடைய செயற்பாட்டின் மூலமாக மரணத்தை நோக்கி செல்வது. மரணம் அடைவது அல்லாஹ் முடிவு செய்ததுதான். ஆனாலும் அதற்கான காரணத்தை அவனை என்ன செய்கிறான்? அதற்கு காரணமாக அமைகிறான். உதாரணத்திற்கு தற்பொழுது வெறுமனே 5 நாள், இந்த 5 நாட்களில் 36 வீதி விபத்துக்களில் 41 மரணங்கள். வெறுமனே 36 வீதி விபத்துக்களில் 41 மரணங்கள். இதில் பிற மதத்தவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய வாலிபர்களும் இருக்கிறார்கள். ஒன்று. அடுத்தது, இந்த 12 நாட்களில் 26 மரணம் நீரில் மூழ்கிய மரணம். ஒரு பெருநாள் தினமாக இருக்கலாம், அல்லது ஒரு நீண்ட விடுமுறையுடைய நாட்களாக இருக்கலாம். இந்த நாட்களிலே எங்களுடைய இஸ்லாமியர்களும்
அதே மாதிரி இஸ்லாமியர் அல்லாத ஏனைய மதத்துடையவர்களும் இந்த நாட்களில் வீதி விபத்துக்களிலும் நீரில் மூழ்கி மரணிப்பதையும் விகிதாசாரம், நாட்டுடைய விகிதாசாரம் இயற்கையாக மரணிப்பவர்களை விட இது மாதிரியான அனர்த்தங்களின் மூலமாக மரணிப்பவருடைய எண்ணிக்கை வருடா வருடம் கூடிக்கொண்டு செல்கிறது. வருடா வருடம் கூடிக்கொண்டு செல்கிறது என்று சொல்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், மிக முக்கியமான காரணம் மோட்டார் சைக்கிள். மிக முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள். இது ஏனைய இடங்களை விட கிழக்கு மாகாணத்தில் அதிகம். கிழக்கு மாகாணத்தில் அதிகம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த பைக்குகளை அவர்கள் கேட்கின்ற நேரத்திலே எந்த விதமான கேள்விப்பாடுகளும் இல்லாமல் வாங்கி கொடுக்கிறார்கள். வாங்கி கொடுத்ததன் விளைவாக கொஞ்ச நாட்களிலேயே வாங்கி கொடுத்த அந்த மகனை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஒரு தம்பதியினருக்கு வெறுமனே ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, வேறு யார் பிள்ளைகளும் கிடையாது. பணக்கார குடும்பம். பிள்ளை கேட்டதற்காக வேண்டி பைக்கை வாங்கி கொடுத்தார்கள். வாங்கி கொடுத்து மிக ஒரு வருடம் கழியவில்லை. பைக் இருக்கிறது, ஆனால் பைக்கை ஓட்டிய மகன் உயிரோடு இல்லை, அகால மரணம் அடைந்து விட்டார். ஆசையாக வாங்கி கொடுத்த தந்தையும் தாயும் மனநோயாளிகள். தாயும் தந்தையும் மனநோயாளிகளாக ஆகியிருக்கிறார்கள், தான் விரும்பிய பிள்ளையை குறுகிய ஒரு காலத்தில் இழந்ததன் காரணமாக. எனவே இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டலை வழிகாட்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொரு விடயத்திற்கும் நேரம் காலம் ஒன்று இருக்கிறது. அதனால தான் தந்தையின் மூலமாக தந்தை மரணித்தால் பிள்ளைக்கு என்ன வரும்? சொத்து வரும். என்ன வரும்? சொத்து வரும். அந்த சொத்தை எடுப்பதற்காக வேண்டி மகன் தந்தையை கொலை செய்தால் அந்த மகனுக்கு வாரிசு உரிமையில் பங்கு கிடையாது. வாரிசு உரிமையில் பங்கு கிடையாது. ஏன்? காலம் அடைவதற்கு முன்னால், காலம் நேரம் வருவதற்கு முன்னால் அவன் அவசரப்பட்டு தந்தையை கொலை செய்த அந்த காரணத்தினால் இஸ்லாம் என்ன செய்கிறது? அவனுக்கு இந்த வாரிசுரிமை இந்த பங்கு ஹிர்மான் போகக்கூடாது, தடை செய்திருக்கிறது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒரு காலம் நேரம் பக்குவம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பக்குவம் வருவதற்கு முன்னால் யாரெல்லாம் அதில் முயற்சி செய்கிறார்களோ, ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒரு பக்குவம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பக்குவம் வருவதற்கு முன்னால் யாரெல்லாம் அதில் ஈடுபட முயற்சி செய்கிறார்களோ அந்த காரியம் நடைபெற மாட்டாது, அந்த விடயம் அவர்களுக்கு உண்டாக மாட்டாது, கிடைக்க மாட்டாது என்பதுதான் இதன் மூலமாக எங்களுக்கு நாங்கள் பெறுகின்ற ஒரு பாடம். இஸ்லாத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கான அனைத்து விதமான வழிகாட்டலும் இஸ்லாத்தில் அழகாக செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவசரப்பட்டு பின் விளைவுகளை யோசிக்காமல் செயற்படுவது ஷைத்தானுடைய செயற்பாடு. ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய் என்று சொன்ன நேரத்திலே அவன் கொஞ்சம் யோசனை செய்திருந்தால், கொஞ்சம் யோசனை செய்து பின் விளைவுகளை யோசித்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவன் அவசரப்பட்டதன் காரணமாக கடைசிக்கு அவன் என்னவாக மாறினான்? எடுத்தறியப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூக்கி எறியப்பட்டவனாக மாறிவிட்டான். அதே மாதிரி தான் நாங்களும் எந்த ஒரு விடயத்திலும் அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்காமல் அவசரப்பட்டால் அதனுடைய முடிவும் கை சேதமாக இருக்கும். உதாரணத்திற்கு, உண்மையிலே ஒரு ஆற்றை கண்டால் எல்லோருக்கும் இறங்குவதற்கு ஆசை இருக்கும், குளிப்பதற்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆற்றினுடைய ஆழத்தை அறியாமல் காலை விட்டால் முடிவது ஆபத்து, முடியும் ஆபத்தில். இதே மாதிரி தான் எங்களுடைய ஒவ்வொரு கர்ம காரியத்திலும், சாப்பாடாக இருந்தாலும் சரி நிதானித்து சாப்பிட வேண்டும். எத்தனையோ பேருக்கு மரணம் அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஃபுட் நஞ்சாக மாறிவிட்டது. சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சாக மாறி அவர்களுடைய உயிர் போவதற்கு அது காரணமாக இருந்தது. என்னது? சப்பி சாப்பிட வேண்டும். ஒரு மனிதன் சாப்பிடுகிற நேரத்திலே முதலாவது சாப்பாட்டை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? சப்பி சாப்பிட வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும். சூட்டோடு சாப்பிட்டால் கொஞ்சம் நாட்கள் போகும்பொழுது பற்களில் மாற்றம் வரும். இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் அழகான முறை வழிகாட்டியிருக்கிறது. எனவே எங்களுடைய எல்லா காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயற்படுவது, பின் விளைவுகளை யோசனை செய்து
அந்த காரியத்தை எப்படி செய்வது என்பது நல்லா ஆராய்ந்து அனுபவசாலிகளிடம் கேட்டு அந்த விடயத்தை செய்யும் பொழுது சிறப்பாக அந்த விடயம் அமையும் என்கிறது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஃன் செய்தார்கள் 3 ஆடையில். வெள்ளை நிறமான யமன் நாட்டில் இருந்து வந்த 3 ஆடைகளின் மூலமாக, வெள்ளை நிற 3 ஆடைகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஃன் செய்தார்கள். அதிலே சட்டை சமைப்பார்கள். அந்த மையத்துக்கு உடுப்பாட்டுவதற்காக வேண்டி சட்டை அணிவிக்கப்படும். அதே மாதிரி சில நேரம் சில இடங்களில் தலப்பாகையும் என்ன செய்வார்கள், அந்த கஃனுடைய பிடவையிலே செய்வார்கள். இது செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஃனிலே சட்டையும் இருக்கவில்லை, தலப்பாகையும் இருக்கவில்லை. வெறுமனே 3 வெள்ளை நிற ஆடைகள், ஒன்றின் மூலமாக அழகாக சுற்றி இன்னொன்றின் மூலமாகவும் அழகாக சுற்றி 3வது பெரிய ஒரு ஆடை அதன் மூலமாக ஃபுல்லாக அப்படியே மறைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த கஃன் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய நாட்டிலே கஃனுடைய பிடவை வாங்குவதற்கென்று ஒரு புடவை இருக்கிறது. புடவை கடைக்கு போய்த்து கேட்டு கஃன், அந்த பேரே கஃன் புடவை. அந்த எங்களுக்கு தேவைப்படுகின்ற கஃனுடைய ஆடையினுடைய பெறுமதி எவ்வளவு என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த கஃனுடைய ஆடை அது எவ்வளவு பெறுமதியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக நடுத்தரமான வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆடை கிட்டத்தட்ட 1000 ரூபாயும் பெறுமதியாகாது. அவ்வளவுதான் அந்த ஆடை. இந்த மரணத்துடைய எந்த செய்தியை நாங்கள் யோசனை பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இதே எங்களுக்கு போதும் ஒரு உபதேசம். நாங்கள் யாரும் உபதேசம் செஞ்சு எங்களோட மனம் வருந்தி திருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மரணம் என்கிற அந்த அடிப்படையை நாங்கள் மரணம் சம்பவிக்கிற அந்த நேரத்திலிருந்து எங்களை அந்த குழியில், மக்பராவில் அந்த குழியில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டு வருகின்ற அந்த செயற்பாடை மட்டும் நினைத்தால் போதும் நாங்கள் திருந்துவதற்கு. இந்த ஆடை எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? நாங்கள் இன்றைக்கு தெரியும், எங்களுடைய கபட்டியில் பார்த்த தெரியும், மிஷினை உடுப்பிட்டு நாங்கள் பழைய ஆடையை நாங்கள் என்ன செய்யறதில்ல, உடுக்கிறல்ல. நாங்கள் புதிய ஆடை உடுப்புறது. கபருளுக்கு வச்சிட்டா திரும்ப அடுத்த வருஷம் என்ன செய்யறது, திரும்ப ஒரு கஃன் புடவை யாருக்கும் உடுப்பாட்டுறது கிடையாது. அதே மாதிரி இப்ப நான் மரணிச்சிட்டா 24 மணித்தியாலமும் அதிகம் இந்த உலகத்தில் என்ன மையத்தாக வச்சுட்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே, நீங்களும் மரணத்தை அடைவீர்கள், உங்களுடைய சமுதாயமும் மரணத்தை அடையும். ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைய இருக்கிறான். கண்மணி நாயம் சரசம் அவர்களுக்கே அவர்களுடைய மரண செய்தியும் வரும். நோய்வாய்ப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள். காய்ச்சலும் தலைவலியும் நோயிலே 14 நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். அதிலே இறுதி 5 நாட்களும் மிக கஷ்டமான நாட்கள், மிகவும் கஷ்டமான நாள். இதெல்லாம் யாருக்கு? ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுடைய முத்திரையாகிய இறுதி நபி. அவர்களுடைய பிறப்பை பார்த்தாலும் ஒரு சங்கடமான கஷ்டமான ஒரு அமைப்பு, மரணத்தை பார்த்தாலும் கஷ்டமான ஓர் அமைப்பு. அவர்கள் பிறக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். தந்தை ஒன்று இருந்தால் என்ன மாதிரி, இன்னொருத்தர் மாதிரி, டபுள் மாதிரி. ஏனென்றால் எங்களுடைய எல்லா விடயங்களை நான் இல்லாவிட்டால் அதனை பொறுப்படுத்தி செய்யக்கூடியவர் யார்? தந்தை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்புறதுக்கு, சில நேரம் சொந்த சகோதரனை நம்புறதுக்கு என்ன செய்வான், சில நேரம் சந்தேகப்படுவான். ஆனால் தந்தையை யாரும் என்ன செய்யறதில்ல, சந்தேகப்படுறது இல்லை. அதனால தான் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தால், நான் வெளிநாட்டில் இருந்தால்
என்னுடைய வீட்டில் தங்குவதற்காக வேண்டி யார் இருக்கிறார்கள்? சகோதரன் கிடையாது. யார்? தந்தை. ஒன்று மனைவியுடைய தந்தை அல்லது கணவனின் தந்தை. ஏன்? நம்பிக்கை. அவ்வளவு முக்கியமானவர். எந்த ஒரு விடயத்தை எனக்காக வேண்டி பொறுப்படுத்தி செய்யக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார்கள். தன் பிள்ளை ஒன்று பிறந்தால் தந்தையுடைய, நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளை இருக்கிறது, ஒரு பிள்ளை பிறக்கின்ற அந்த தந்தைக்கு முதலாவது கேட்கின்ற முதலாவது பிரசவம், அந்த தனது மனைவி பிரசவித்திருக்கிறாள், அதாவது பிள்ளை பெற கற்பம் அடைந்திருக்கிறாள் என்ற செய்தி. அதற்கு பின்னால் பிள்ளை பிறந்து விட்டது அந்த பார்க்கின்ற முதலாவது சந்தர்ப்பம், அல்லது அந்த பிள்ளை பிறந்திருக்கிறது ஆரோக்கியமான முறையில் அந்த சந்தர்ப்பம், அந்த செய்தி. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாப்பாவுடைய உள்ளத்திலும் எப்படியான மகிழ்ச்சி என்பது அந்தந்த அவளுக்கு தான் தெரியும். அது உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது, உணர்வோடு சம்பந்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க, தந்தை கிடையாது. இதெல்லாம் ஏன்? இந்த உலகத்துடைய வாழ்க்கை சிலர் நினைக்கலாம், சிலர் அல்லாஹ்வோட கோபம், சிலாக்கள் அல்லாஹ்வோட கோபம். ஏன்? அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? கடுமையாக சோதிக்கிறான். சிலாக்கள் கோபம் அல்லாஹ்வோட. கல்லா கதிர நம்பாமைக்கு, எனக்கு மட்டுமா இந்த சோதனை, எனக்கு மட்டுமா என்னது போகிற இடமெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பேருக்கு கோவம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க கோவிச்சாங்களா? நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தா விளங்கும். பிறக்க போக்கிலேயே தந்தை இல்லை, 6 வயசுல உம்மா இல்லை, 8 வயசுல அப்பாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை. எப்படி இருக்கும்? ஹை. எனவே வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் என்பது உண்மையான செய்தி. அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்? எங்களுடைய ஈமான்ல அல்லாஹ் எனக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ் எனக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்துவான் என்கிற பூரண நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையில் என்ன செய்யப்படாது? விரிசல் வரக்கூடாது. நம்பிக்கையில விரிசல் வரக்கூடாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சோதிக்கப்பட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்க. ஏன்? நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் உங்களுக்கு இதில் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், இந்த சம்பவங்களிலே புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த நபிமார்களே அவ்வளவு சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், நாங்கள் எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவனாக இருக்கிறானோ அவனுக்கு சோதனைகள் அதிகமாக வரும், அவனுடைய வாழ்வில் சோதனைகள் வரும். எனவே அதனை அணுகின்ற முறை, அதற்கு ஈமானுடைய பலம் அவசியம், அதற்கு ஈமானுடைய பலம் அவசியம். அந்த ஈமானுடைய பலம் இருந்தால்தான் அந்த சோதனையை சகித்துக் கொள்ளக்கூடிய, அதனை கையாளக்கூடிய முறைகள் எல்லாம் என்ன செய்யும்? பிறக்கும். அல்லாஹ்வே சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான வழியை திறக்கக்கூடியவன் நான். உமை எத்தகில்லாக, யார் என்னோடு இருக்கக்கூடிய தொடர்பை அழகான முறைக்கு உறுதி செய்து கொள்கிறார்களோ, பலப்படுத்திக் கொள்கிறார்களோ, யஜஅல்லஹு மக்ரஜன், நான் அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை இல்லாமலாக்குவேன், வாசலை திறந்து கொடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அவங்க ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ் தஆலா செய்தான், பாதுகாவலர்களை அல்லாஹ் கைவிடையில, ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி நபர்களை அல்லாஹ் சாட்டிக்கொண்டே இருந்தான். தந்தை கிடையாது, ஆனால் தாய். 6 வயதிற்கு பின்னால் அப்பா, 8 வயதுக்கு பின்னால் சாச்சா, இதுவரைக்கும் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு பின்னாலேயும் அவ்வளவு பக்கபலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தான், நபியவர்களுக்கு பக்கபலத்தை கொடுத்தான். இஸ்லாம் மக்காவிலே ஆரம்பத்திலே குறுகிய ஒரு நபர்கள், அந்த இஸ்லாத்தை ஏற்காத எல்லா மனிதர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை ஒரடியாக அழித்துவிட நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுது, கொஞ்ச நேரம் போதும் அப்படியே எல்லாரையும் அழிச்சு விடுறதுக்கு. ஆனால் என்ன செய்யலை, எந்த ஒரு காஃபிருக்கும் முஷ்ரிக்குக்கும் நபி ஸல்லல்லாஹு அவங்களோட மேலே கை வைக்க தைரியம் பொறக்கையில், தைரியம் பொறக்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ ஸ்ட்ராங்கத்தை செஞ்சான், கொடுத்திருந்தான். ஹை. எனவே அந்த கஃபனுடைய 3 ஆடைகள்,
3 வெள்ளை புடவை, எங்கட பாஷையில் சொல்ல போனா 3 வெள்ளை புடவை, அது 2 புடவை கொஞ்சம் சிறுசாயிக்கும், 3வது புடவை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு ஜனாதாவுடைய நகம் வளர்ந்திருந்தால் அந்த நகத்தை வெட்டுவது மக்ரூ, நகத்தை வெட்டுவது மக்ரூ. ஆனால் குளிப்பாட்டும் பொழுது அந்த நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஊத்தையும் என்ன செய்யணும், எடுத்து விடணும். வகுத்தில் உள்ள கழிவெல்லாத்தையும் என்ன செய்யணும், எடுக்கணும். இவ்வாறான சில செயற்பாடுகள் இருக்கிறது. நாங்கள் எங்களை வச்சுக்கொண்டா நாங்கள் எங்களை கொஞ்சம் என்னது இடக்கடை யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ மரண செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக்கில், நீதி விபத்துக்களில், அல்லது திடீரென்று ஒரு அகால மரணம், இப்படி நாங்கள் எத்தனையோ செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அந்த இடத்துல நான் இருந்திருந்தால், அந்த இடத்துல நானாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன், என நிலப்பாடு எப்படி இருக்கும் எங்கிறது நான் நீங்களும் என்ன செய்யணும், கட்டாயமாக யோசிக்கணும். இந்த உலகம் இப்போ நாங்கள் பிறந்தாச்சு, எங்களோட மனசில் இருக்குது எனக்கு இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்குதுன்னு. ஆனால் திடீர்னு மரணம் வந்துட்டா ஒரு நாளும் இல்லை, 24 மணித்தியாலமும் இல்லை. அதற்கு பின்னால் எங்களை என்ன செஞ்சாலும் எங்களுக்கு எங்களோட பார்வையில் செல்ல போனால் எங்களோட பார்வைக்கு மயத்துக்கு விளங்கும், எங்களோட பார்வைக்கு உருட்டி விளையாடவும் மேலும், காட்டில் வீசவும் மேலும், அல்லது அழகான முறைக்கு அடக்கம் செய்யவும் மேலும், அல்லது ஃப்ரீசரில் மாசக்கணக்கில் வைக்கவும் மேலும், மாசக்கணக்கில் வைக்கவும் மேலும். இவ்வளோதான் எங்களோட உடம்பு, எங்களோட பாடி இவ்வளவுதான். இந்த பாடி டைமில் தான், நாங்கள் எங்களோட மூச்சு இருக்கிற டைமில் தான் எங்களுக்கு என்ன இருக்குது, பெருமை வருது. என்ன வருது? பெருமை வருது. நான் தவறு செஞ்சாலும் தவற ஒருத்தர் சுட்டி காட்டும் போது இது என்ற தவறு தான் அப்படின்னு அதை விலங்கெடுக்கிற தன்மை எனக்கு இல்லை. இதுதான் பெருமை, இதுதான் பெருமையுடைய மெயின் அடையாளம். நான் தவறு, ஏண்ட தவற ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு, அந்த தவறு நான் என்னது, இது என்ற தவறு தான் என்று என் மனசு என்ன செய்தில்லை, ஏற்றுக்குது இல்லை. அதே மாதிரி அடுத்தாக்களை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக நினைக்கிறது. நான் தான் உயர்ந்தவன், அடுத்தாக்கள் எல்லாம் என்னை விட கீழே தான் அப்படின்னு. இதுதான் பெருமை. ஆனால் மரணம் அடைஞ்சிட்டா சில நேரம் நான் கீழ்த்தரமாக நினைச்சேனே அந்த மனுஷன்தான் என்னை குளிப்பாட்ட தேவைப்பட்டிருக்கும். நான் எந்த மனுஷனை தரக்குறைவாக நினைச்சேனோ அந்த மனுஷன்தான் என்ன குளிப்பாட்டுறதுக்கு அந்த மனுஷன்தான் தேவைப்பட்டிருப்பான். அதே நேரம் கஃபன் செய்கிறதுக்கு நான் எந்த மனிதனுக்கு அநியாயம் செய்தேனோ, எந்த மனிதனுக்கு நான் அநியாயம் செய்தேனோ அவர் தான் என்ன கஃபன் செய்கிறதுக்கு செஞ்சிருப்பார், உதவி செஞ்சிருப்பார். நான் எந்த அண்டை வீட்டுக்காரனோட நான் புறமைத்தனமாக நடந்து அவனுக்கு சூழ்ச்சிகள் செய்தேனோ அவன்தான் அந்த 4 மூலைகளில் தூக்குற 4 இதில் ஒருத்தர் என்ன செய்வார், அந்த பலகையை ஒருத்தர் தூக்கியிருப்பார். கொண்டு வச்சுட்டு வந்தா 1 மாதம் 1 வருஷம் ஞாபகம் இருக்கும். அதுக்கு பின்னால் வீட்டில் செல்லணும், அப்பட கபருக்கு போனீங்களான்னு கேட்கணும், அல்லது வாப்பட கபருக்கு போனீங்களான்னு கேட்கணும். இதுதான் உலக நியதி, இதுதான் உலக நியதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மரணமடைந்தார்கள், செவ்வாய்க்கிழமை அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு நாள் கூடினால் ஒரு நாள் அதோட வாழ்க்கை முடிஞ்சிடும். எனவே இந்த மரணத்துடைய எண்ணத்தை நாங்கள் யோசனை பண்ணி பார்த்து நாங்கள் என்ன செய்யணும், வாழ்க்கையை பழகிக்கொள்ளணும். இன்றைக்குத்தான் குளிர்காலம் முடிஞ்சு இன்றைக்கு கொஞ்சம் வெயில் பவர் ஆகிருந்துச்சு, இன்றைக்கு வெயில் கொஞ்சம் பவர் ஆகிருந்துச்சு. சிலாக்களுக்கு ஃபேன் போட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இந்த ஃபேனும் போட்டிக்குது. ஏன்? சூடு, வேர்வை. அந்த 6 அடி ஆழம், 4 அடி அகலம். இதுக்கு இது ஒன்றாவது குழி, இது ஒன்றாவது என்னது குழி, இது முதலாவது குழி. அதுக்கு பின்னால வச்சு கபரில் 2 விதமான கபர் இருக்குது. எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். அரபு நாடுகளில் சில இடங்களில் இன்னொரு விதம் இருக்குது. லஹதுன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஷிக்குன்னு சொல்லுவாங்க. கபர் குழிக்கு தானே கபர் குழி.
இது 2 வகை. ஒன்று லஹதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூமி கொஞ்சம் பலமாக இருக்கும். கபர் குழியை தோண்டி அதுல ஒரு சைட் பக்கத்துல வலது சைட்ல இன்னொரு குழி ஒன்றை தோன்றதுக்கு செல்றது வந்து லஹத். கபர் இப்படி இருக்கும், அதுல வலது சைட்ல இன்னொரு குழி தோண்டி ஜனாதாவை இந்த குழியில வைக்காமைக்கு இந்த குழி உள்ளுக்கு சைட் குழி உள்ளுக்கு வைக்கிறதுக்கு செல்றது லஹத். அப்ப இருட்டு இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஜனாதாவை அப்படி வச்சு அந்த சைட் ஓரத்துக்கு கல்லை வைப்பாங்க. நபி அவங்களுக்கு 9 கல் வைக்கப்பட்டுச்சு. நபி அவங்களை அப்படி உள்ளுக்கு வச்சு 9 கல் என்ன செய்யப்பட்டுச்சு, சைட்ல வைக்கப்பட்டுச்சு. ஜனாதா சைட்டுக்கு உளுந்துலாம் வைக்கிறதுக்காக வேண்டி. அப்ப லஹது முறையில் அடக்கம் செய்யப்பட்டால் இருட்டு இன்னும் அதிகம். இது அரபு நாடுகள்ல இருக்குது. இப்படி ஒன்று தோண்டி சைட்ல வலது சைட்ல இன்னொரு குழி ஒன்று தோன்றுறது. அதுக்கு ஜனாதாவை வச்சு ஒரு 9 கல் ஒரு 10 கல் என்ன செய்வாங்க, ஜனாதா பிங்கள சரி விழாமைக்கு ஈக்கிறதுக்காண்டி வைப்பாங்க. இன்னொரு முறை எங்க நாட்டில் வந்து ஒரே குழி அதுக்கு வைப்பாங்க. இப்ப அப்படி வெட்டத்துக்கு பின்னால மேலுக்கு என்ன செய்வாங்க, பலகை அதுக்கு மேல பொலித்தீனை வச்சு என்ன செய்வாங்க, மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இது மரணிச்ச ஒவ்வொருத்தருக்கும் தான் அந்த ரூமோட அந்த அறையினுடைய அந்த குழியுடைய அனுபவம் மரணிச்சவர்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. இந்த மனுஷனுக்கு இன்றைக்கு என்ன செய்யறாரு, இந்த சூட்டை நாங்க வெளியே நிற்கிறோம், கதவு திறந்து ஜன்னல் திறந்து எல்லாம் திறந்து காத்தும் வருது, ஆனாலும் சூடு தாங்கல பேனை போட்டிக்கிறோம். அதுக்கு எந்த ஓட்டையும் இல்லை, காத்து வாரத்து ஒன்னாவது. அடுத்தது இருட்டு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் இருட்டில் வைக்கணும், 2 நாள் 3 நாள் ஒரு 5 நாள் அதுக்காக என்ன நடக்கும், வெளிச்சம் அவனுக்கு தேவைப்படும். அவனுக்கு வெளிச்சம் கட்டாயம் தேவைப்படும். அவனுக்கே அவனை பத்தி என்ன செய்ய வரும், சில நேரம் பயம் வரும். இருட்டு. அப்ப ஒரு வெளிச்சமும் இருக்காது. அப்ப எங்களுக்கு ஆக்சிஜனோ அல்லது வெளிச்சமோ கிடைக்கணுமா இருந்தா அது எதன் மூலமாக கிடைக்கும், இந்த உலகத்தில் நாங்கள் செஞ்ச நல்லமல்கள் மூலமாகத்தான் கிடைக்கும். மரணிச்ச எல்லாருக்கும் ஒரே குழி தான், ஆனா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நல்லவர்கள் மரணித்தால் அவர்கள் சுரூர் சந்தோஷமாக இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், சுவண்டியாக இருப்பார்கள். என்ன அல்லாஹ் சொல்கிறான், யாரை பத்தி, நல்லடியார்களை பத்தி. அதே நேரத்தில் ஒரு மோசமான மனுஷன் மரணிச்சால் அவன் நெருப்பில் இருப்பான். எப்படி வருது குர்ஆன்ல, அவன் நெருப்பில் இருப்பான் வருது. அப்ப குழி உண்டு, ஆனா அதுக்கு கிடைக்கின்ற அமைப்பு எங்கிருந்து, நான் செய்கின்ற செயற்பாடு, நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்ற அமைப்பில் தான் என்னுடைய கபருடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது. நான் இந்த உலகத்தில் குறியொரு வாழ்வை வாழ்வதற்காக வேண்டி, என்னுடைய வாழ்வில் சுவண்டியாக இருப்பதற்காக வேண்டி எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தியாகங்கள், குறுகியோர் காலத்துக்காக வேண்டி. ஆனால் என்னுடைய நிரந்தர வாழ்க்கைக்கு நான் என்ன முயற்சிகள் செய்கிறேன், என்ன தியாகம் செய்கிறேன். நான் என்னுடைய நீண்டகால வாழ்க்கைக்கு, இந்த குறுகிய வாழ்க்கையில் என்ன தியாகங்களை செய்கிறேன், எப்படியான வாழ்க்கையில் நான் என்னுடைய நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பார்கள், நல்லவர்கள் கிடையாது. கொஞ்சம் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், ஒரு மயக்கத்தில் இருப்பார்கள். என்ன மயக்கம், எனக்கு நேரங்கள் காலங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்நாள் அதிகம், எனக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று ஒரு வகையான மயக்கத்தில் இருப்பார்கள். மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லோல கல்லோலப்படுவார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 3 ஆடைகளின் மூலமாக கஃபன் செய்யப்பட்டு
அது ஒரு குழியில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் பாடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பை மண் தின்னாது. எந்த ஒரு நபியுடைய உடம்பையும் மண் தின்னாது. மண்ணுக்கு ஹராம். நபிமார்களுடைய உடல்களை மண் சாப்பிடாது. ஆனால் கபரு தோண்டக்கூடிய நபர்களிடம் கபரை தோண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டுகளிலே தோண்டிய நபர்களின் அனுபவம் இருக்கும். சில நேரம் தோண்டும் பொழுது சில மண்டையோடு சில எலும்புகள் என்ன செய்யும், வெளியே வரும். எங்க போச்சு வாழ்க்கை? பலகை இல்லை, அடக்கம் செய்ய போக்கில் வச்ச பலகை இல்லை, அரவாச காணும். சின்னொரு துண்டு பலகையிட சின்னொரு துண்டு பொழுத்து அறவே இல்லை, அல்லது பாய் அறவே இல்லை. அதுக்கு பின்னால் இருந்த அந்த உள்ளுக்கு வச்ச பலகை அதுவும் இல்லை. உடம்பு எங்க போச்சு? உடம்பு எங்க போச்சு? மண் திண்டுச்சு. என்ன சாப்பிட்டுச்சு? மண் சாப்பிட்டு போட்டு. இதுதான் எங்களோட வாழ்க்கை. ஆனால் நல்லவர்களும் இப்படித்தான், மோசமானவர்களும் இப்படித்தான் எங்களுடைய பார்வைக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை மறைத்து வைத்திருக்கிறான். மரணம் அடைந்ததிலிருந்து அந்த ஜனாதாக்கு தெரியும் அது எந்த நிலப்பாட்டில் இருக்குது. ஒவ்வொரு கட்டமாக அந்தந்த ஜனாதாக்கு தெரியும் என்ன நிலப்பாட்டில் இருக்குது. இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிவிக்கிற மாதிரி, இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அதிகமானவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் செயற்பாடும் எங்களுக்கு வழங்குது. அதே மனிதர் என கண்ணுக்கு வழங்காமைக்கு அவர் மறைவாராக இருந்தால் அவர் செய்கின்ற செயற்பாடு அது அவருக்கு, எனக்கு தெரியாது. நான் செய்கின்ற செயற்பாடு அது எனக்கு, அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் கபருடைய வாழ்க்கையை அனுபவித்த மண் திண்ட இந்த உடல்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை எங்களுக்கு மீது பார்க்கிறான்? எங்களுக்கு எது தேவையாக இருக்கிறது? எங்கட அமல். நான் எப்படி இந்த உலகத்தில் நான் நடந்து கொள்கிறேன், மக்களோடும் அல்லாஹுவோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்கிறது தான் மிக முக்கியம். இப்ப நேரங்கள் தெரியும், பகல் அதிகம், இரவு சுருங்கி விட்டது. சுபுகுடைய நேரம் 3:15 வரை இருக்கிறது. சுபுகுடைய நேரம் 3:15 வரை இருக்கிறது. இஷாவுடைய நேரம் இறுதியாக 9:45 வரங்காட்டியும் என்ன இருக்கிறது, செல்ல இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அந்தந்த டைம் வரப்போக்குல அதுக்கு ஏற்ற வசதியாக வச்சுக்கிறான், ஏற்பாடு செய்து வச்சுக்கிறான். ஒன்று. அடுத்தது, நான் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்கின்ற பொழுது, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். சுபுவுக்காக எழுப்பி வந்து நான் தொழுதுட்டு என் கஷ்டத்தை அல்லாஹ் கிட்ட முறையிட்டால் அது எங்களுக்கு போதும். சுப்ஹானல்லாஹ். இந்த அமலை வச்சு எனக்கு என்ன செய்யணும், நல்ல ஒரு அடியார் தேவையில்லை. அவர்கிட்ட போய் எனக்கு துவா செய்கின்ற கேட்கறதுக்கு. எனக்கு ஒரு கஷ்டம் வந்த நேரத்தில் நான் இப்படி நேற்று கஷ்டப்பட்டு எழும்பி தூக்கத்தை தியாகம் செஞ்சு எழும்பி தொழுது அந்த தொழுகையை வச்சு என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட துவா கேட்கலும், யா அல்லாஹ் நேற்று நான் எழும்பி தொழுது உனக்காக. எத்தனையோ நபர்கள் தூங்கி கொண்டிருக்கத்தக்கன நான் என்னுடைய பெட்டிலிருந்து நான் எழும்பி தொழுதிருக்கிறேன், இது உனக்காக. அந்த விடயத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக, இதன் மூலமாக என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக என்று நான் அல்லாஹ்விடம் துவா கேட்டா அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக இல்லாமல் ஆக்குவான். இப்படி இருக்கு எங்களோட செயற்பாடு. அதனால மரணம் என்பது யாருக்கு எப்போ வரும் சில தெரியாது. சில மரணங்களுக்கு நோய் காரணம், சில மரணங்களுக்கு சில நோய்கள் வரும், மிச்ச காலம் நீடிக்கும் அவர் மரணமாகிறதுக்கு. இன்னும் சில நோய் வரும், வந்த அடுத்த ஸ்பாட்ல அவர் மரணமாகிடுவார். அதே மாதிரி சில அனர்த்தங்கள் ஏற்படும், அந்த அனர்த்தங்கள் நடக்கும் பொழுதே அவர் என்ன செஞ்சிருவார், மரணம் அடைஞ்சிருவார். எனவே யாருக்கும் சொல்லலாது நான் எப்ப மரணம் அடைவேன் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மிஸ்வாக் செய்யற ஆசை வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, மிஸ்வாக்க கொஞ்சம் ரஃப்பா இருந்துச்சு, கடிச்சு கொஞ்சம் ஈரத்தன்மையோட கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த கெப்புள்ளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் சம்பவித்தது. அதனால யாருக்கும் நேரம் முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நிலப்பாடு இருந்தால் நானும் நீங்களும்
எந்த விதத்திலையும் அருகதையானவர்கள் இல்லை, எங்களுக்கு இப்படி கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு. எனவே மௌத்த கொஞ்சம் நாங்கள் எப்போவுமே மனசில் கொஞ்சம் எடுத்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல பள்ளி வாசலுக்காக வேண்டி இந்த நாட்டிலே கொரியாவிலே அதிகமான நபர்கள் தங்களுடைய பேசிக் சேலரியை, நான் தற்பொழுது நீங்கள் அதிகமானவர்கள் வருவதற்கு முன்னால் சென்ற கிழமை நான் பாஜுக்கு சென்ற நேரத்தில் அங்கு நடந்த சில சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஒரு பள்ளிவாசல், எங்கிற இந்த பள்ளிவாசல் ஆரம்பத்தில் பேசிக் சேலரியை போட்ட மாதிரி கப்பாயில் பள்ளிவாசல் வாங்குறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 92 பேர்கள் சல்லி போட்டு சென்ற வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறார்கள். அதில் 35 நபர்கள் தங்களுடைய பேசிக் சேலரி 200 மானை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 நபர்கள் 100 மான், இன்னும் கொஞ்சம் பேர் 5 மான், இன்னும் கொஞ்சம் பேர் 30 மான், இவ்வாறு தங்களுடைய பணத்தை கொடுக்க போக்கல் என்னது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தாலும் கொடுக்கின்ற நேரத்திலே சில நபர்களுடைய உள்ளத்தில் வலி ஏற்படும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்க கொடுக்கிற தான தர்மத்தில் உங்களோட மனசு என்ன செய்யணும், கொஞ்சம் வலிக்கணும். குர்பானுடைய சீசன் வருது, குர்பானை இன்றைக்கு மிருகத்தை வாங்கி நாளைக்கு அறுக்க சொல்லி வருதில்லை. சரியான முறை என்னண்டா கொஞ்சம் காலத்துக்கு முன்னால வாங்கணும், வாங்கி நல்லா சாப்பிட கொடுக்கணும், நல்லா சாப்பிட கொடுக்கணும். சாப்பிட கொடுத்து சும்மா அந்த மாதிரி வரும் குண்டா. இப்ப நான் சொல்லுவேன் எப்படி, இந்த மாடு எதுக்கு, குர்பானுக்கு. நண்பர் செல்வாரு, பைத்தியம் எந்த மாட்டையா கொடுக்க போறாய், இதுக்கு பதில் இந்த மாட்டை கொடு அப்படின்னு அவர் என்ன செய்வார், செல்லுவார். ஏனென்றா அந்த அளவுக்கு அழகாக பார்க்க கொழுகொழுண்டு அந்த மாடு இருக்கிறதுனால. இப்ப அறுக்க போக்கள் எனக்கு என்ன செய்யும், மனசு வலிக்கும். ஒன்று பொறுமதி கூட ஈக்குது, அடுத்தது அவ்வளவு காலம் அன்பு, நான் வரப்போக்கலையே அது என்ன செய்யுது, தலையை பணிச்சுக்கிட்டு வருது அன்பு. இப்ப அறுக்க போக்கல என்ன செய்யும், மனசு வலிக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நீங்க விரும்பக்கூடிய ஒன்றை எனக்காக தான தர்மம் செய்யும் வரைக்கும், நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை எனக்காக தான தர்மம் செய்யும் வரைக்கும் நன்மையை பூர்த்தியாக அடைய மாட்டீர்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க விரும்பக்கூடியதிலிருந்து நீங்கள் செலவழிக்காத வரை உங்களுக்கு பூர்த்தியான கூலி கிடைக்காது. அப்ப எனவே நான் கொடுக்கின்ற பொழுது என்ன மனசு என்ன செய்யணும், கொஞ்சம் லைட்டா வலிக்கணும். லேசா ஒரு மனிதனுக்கு 200 ஒரு மாச சம்பளத்தை அப்படி லேசா தூக்கி கொடுத்தே இல்லாது கொடுக்க போக்கள் என்ன செய்யும், மனசு லேசா வலிக்கும். இதுதான் நிலப்பாடு. ஆனால் அப்படி இருந்தும் அதிகமானவர்கள் மாஷா அல்லாஹ் என்று பள்ளிவாசலுக்காக வேண்டி இதர இடங்களில் முன்னேற்றம், நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து கொண்டு செல்கிறது. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் மகரிப் தொழுதோம், தொலைப்போக்கள் அதிகமானவங்க என்ன இருமினாங்க. இருமினது கிளைமேட் சேஞ்சினால இல்ல, கிளைமேட் சேஞ்ச் போனாலும் முடிஞ்சுது. இன்றைக்கு இருமினது சாப்பாட்டினுடைய வாசத்தின் காரணமாக, சாப்பாட்டினுடைய வாசத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க, வாயை திறக்க போக்கல ஓத போக்கல அந்த வாசம் போறத்தால் என்ன வருது, இருமலோ ஒரு விதமான கற்களோ வருகிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் எங்களை நாங்க பள்ளிவாசலுக்கு செலவழிக்கின்ற இந்த விடயத்தில் எங்களை மனசை கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும், திறக்கணும். அல்லாஹ் இந்துக்களுடைய உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறான். இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி இந்துக்களுடைய உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி இறைவனே ஏற்காத நாஸ்திகருடைய உள்ளத்தை இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி திறந்து வைத்திருக்கிறான். நானும் நீங்களும் அல்லாஹை நம்பி இருக்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தால் பல மடங்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனவே நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை திறக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் செலவாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்தீங்க இந்த பள்ளிவாசலுக்கு, நேரத்தை காலத்தை என்னது 1 மணி நேரத்துக்கு மேலே செலவழிச்சிங்க. இதன் மூலமாக நான் யாரும் நஷ்டம் போகலை. இந்த 1.25 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் போனது யாருக்கும் நஷ்டம் இல்லை. ஏன், ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு அறிவு சார்ந்த ஒரு விடயத்தை நான் என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன். சரசமங்க எப்போ மரணிச்சாங்க, எப்போ மதினாவுக்கு போனாங்க, எப்போ மரணம் அடைஞ்சாங்க, எப்போ அடக்கம் செய்யப்பட்டாங்க, நபியவங்களுக்கு யார் சரி இமாமா நீங்க தெரிவிச்சாங்களா, இந்த செய்தியெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த உட்கார்தன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அறிவு. மார்க்கத்தை படிப்பது, அப்படியானால் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹை அறிவதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதும் அதுவும் வணக்கம் தான். அதுவும்
வணக்கம். எனவே நாங்கள் சிலசம் அவர்களை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய நேரங்கள் காலங்கள் எதுவும் வீணாகவில்லை. அதே போன்று இந்த ஹிதுமத்துக்காக வேண்டி வந்து தங்களுடைய உடம்பளவில் தியாகம் செய்தவர்கள், அதே மாதிரி பணத்தை செலவு செய்தவர்கள், இவர்களுடைய எந்த ஒன்றும் வீணாக போறதும் கிடையாது. எனவே மனம் திறந்ததோட, நல்ல உற்சாகத்தோட, நல்ல சந்தோஷத்தோட நாங்கள் இதில் செலவழிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தர் முன் வரணும். நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? முன் வரணும். பள்ளி வாசலுக்கு ஒரு தேவை முன்வைக்கப்படுகின்ற பொழுதும் முந்தி அடிச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? இதில் நாங்கள் பங்குதாரர்களாக ஆகணும். அதற்கு மாற்றமாக தட்டி பலுவி பின்னுக்காகி மறைஞ்சி பார்க்கறதுக்குமே அது குனிஞ்சு பார்த்து இப்படி இல்லாமக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அழகான முறைக்கு இந்த பள்ளி வாசலுக்கு செலவழிக்கக்கூடிய விடத்தில் நான் நீங்களும். அதே மாதிரி இந்த கொரியாவிலே, ஏனென்றால் இஸ்லாம் வராத ஒரு நாடு, அல்லாஹ் எங்களை ஏதோ ஒரு அடிப்படையில் நான் சம்பாதிக்க வேண்டி வந்திருந்தாலும் அல்லாஹ் இந்த கொரியாவிலே என் மூலமாக இஸ்லாத்துக்கு ஒரு காரணமாக ஒரு பங்குதாரர்களாக ஆகுவதற்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறைக்கு பயன்படுத்தி கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி நான் மரணம் அடைந்தால் என்னை பார்ப்பவர்களுக்கு என்னுடைய மரணம் வெறி பார்வையாக இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளவு சந்தோஷமாக இன்பங்களில் அதே போல சுவண்டியில் நான் இருக்கிறேன் என்கிற செய்தி. எனவே இதனை அடைவதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். எங்களை மனசை அதுக்கு என்ன செய்யணும்? விரிவாக்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டியும் கொரியாவிலே இஸ்லாம் வளர்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனைவரையும் ஒரு பங்குதாரர்களாக ஆக்கி அருள்வானாக.